வணக்கம் உறவுகளே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய மரச்செக்கு ஓட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. இங்கே பாருங்க சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய தேங்காயெல்லாம் வாங்கி காய போட்டு அப்படியே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இன்றைக்கி தான் அரைச்சி பார்த்தேங்க. இங்கே பாருங்கள் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சி நிறையா பழகணும். ஒரே நாளையில் பார்த்தீங்க அப்படின்னா மரச்செக்கெல்லாம் ஓட்டி பழக முடியாதுங்க. இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ எண்ணெய் வந்துருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோ பருப்பாட்டு நம்ம பயன்படுத்திக்கிறீங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள். இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெளி வைக்கணுங்க. தெளி வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க முடியுங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய வீட்டு பயன்பாட்டுக்கு எடுத்துக்க போகிறோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே சேம்பல் இப்போப்பான்னு பழகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு நம்ம மரத்தில் வந்துட்டு ஒரு 300 காய்க்கு மேலே வரப்போகுதுங்க. அந்த காயெல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பருப்பெல்லாம் உடச்சி சொலட்ரையில் காய் போட்டு சுத்தமான சல்ஃபர் இல்லாத தேங்காய் எண்ணெய் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறோம். சரிங்களா. அதுக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோட்டமாக இன்றைக்கி வந்துட்டு மரச்செக்கு நம்ம ஓட்டி பார்த்துருக்கோம். இங்கே பாருங்க மக்களே புண்ணாக்கு எப்படின்னு சொல்லிட்டு இதை மாட்டுக்கு போடுற பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பால் கறக்குங்க. அதே மாதிரி வந்துட்டு விவசாயிகளே எண்ணெயாட்டி விற்கிறப்பங்க புண்ணாக்கு நம்மளுக்கு மிச்சம். மாடுகணுகளுக்கு வந்து புண்ணாக்கு போட்டுடலாம். எண்ணெயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விலைக்கு நம்மளால் விற்க முடியுங்க. சரிங்களா. சரிங்க மக்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.